எனக்கு ஹேர் லாஸ் பயங்கரமா இருக்கு. தலையில அங்கங்க கேப்பா தெரியுது. வழுக்கு தலையா ஆயிரும் போல இருக்கு. நான் என்னதான் பண்றது? எனக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்களேன். இனி கவலைய விடுங்க. இந்த ஹேர் ஆயில நீங்க 1 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்க போறோம். 100 தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் அரைச்சு வச்சிருக்க சின்ன வெங்காய விழுத உள்ள சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட போறோம். சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். நமக்கு அந்த வெங்காய சாறு எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கி நல்லா ப்ரௌன் கலராக நமக்கு வந்து ஆயில் வந்து கிடைக்கும். இந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆயில் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்த பின்னாடி மறாவது நாள் ஆயில் வைப்பீங்கல்ல, அப்போ வந்துட்டு இந்த ஆயிலை நீங்கள் நல்லா வந்து தலை ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் மறாவது நாள் நீங்கள் வேறு ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூப்பராக வந்து ஆயில் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆயிலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட இன்னொரு ஹேர் பேக்கையும் சேர்த்து சொல்ல போகிறேன். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரே மாதத்தில் சூப்பரான ரிசல்ட் வந்து தெரியும். ஆயிலும் யூஸ் பண்ணுங்கள், ஹேர் பேக்கையும் யூஸ் பண்ணுங்கள். ஆயில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் சூப்பராக ப்ரௌன் கலரில் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 1 மாதம் விடாமல் யூஸ் பண்ணுங்கள். நியூ பேபி ஹேர் உங்கள் தலையில் முளைச்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் பேக்குள்ளே போயிடலாம். ஹேர் பேக்குக்கு ஃபஸ்ட்டு நமக்கு 1 கைப்பிடி அளவுக்கு ஆளி விதை வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு அரிசி, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இது கூட இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. கொதிக்கும் போதே நீங்கள் இன்னொரு ப்ராசஸ் வந்து பண்ணிவிடுங்க. அது என்ன அப்படின்னா, சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து உரித்து வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே மிக்சியில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி அதை வந்து ஜூஸ் பிழிஞ்சு அந்த ஜூஸை கொதிக்கும் போதே இந்த இதுக்குள்ளே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு இன்னொரு கொதி விட்டு அதை ஆஃப் பண்ணி நம்ம வந்து அந்த ஜெல்லை ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு 1 தடவையாவது கண்டிப்பாக போடுங்க. 1 மாதத்துக்கு 4 தடவை ஹேர் பேக் வந்து இந்த ஹேர் பேக்கை போடுங்க. மிச்சம் இன்னொரு நாள் வேறு ஏதாவது ஒரு ஹேர் பேக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயிலையும் ஹேர் பேக்கையும் தொடர்ந்து 1 மாதம் நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும். நியூ பேபி ஹேர் க்ரோத் ஆகிருக்கிறத கண் கூட பார்க்க முடியும். எனக்கு நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுவீங்க, எனக்கு நியூ பேபி ஹேர் வந்துருச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹேர் பேக்கெல்லாம் என்னால் ஓயாமலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிறையாவே செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தலை குளிக்கிறதுக்கு முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வெளியே எடுத்து வச்சு கூலிங்லாம் நல்லா போன பின்னாடியே ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கோங்க. அதுவுமே பெஸ்ட்டு தான். வாரத்துக்கு 2 தடவை ஹேர் பேக் போடணும். அதில் ஒரு ஹேர் பேக் இந்த ஹேர் பேக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. 2வது ஹேர் பேக் வேறு ஏதாவது ஒரு ஹேர் பேக்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் பேக்கை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹேரில் நான் ஆல்ரெடி ஆயில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து 2 வகைனா நம்ம ஹேரை பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா சிக்கை எடுத்துருங்க. சிக்கை எடுத்த பின்னாடி நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஜெல்லை உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணுங்கள். வேரில் நல்லா படணும். ஸோ நல்லா படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் வந்து கொடுங்க. ஸோ ஃப்ரண்ட்லலாம் உங்களுக்கு பால்னஸ் இருக்குன்னா பால்னஸ் இருக்க அந்த இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. ஸோ ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மைல்டாக வந்து அமுத்தணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. மெயினாக இதை நீங்கள் ஸ்கேல்பில் தான் வந்து நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணணும். ஹேரில் லைட்டாக படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து நல்ல ஒரு கொண்டை போட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் போய் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. சூப்பராக வந்து உங்கள் ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகும். நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் கழித்து வந்து எனக்கு ரிசல்ட் வந்து சொல்லுங்கள். சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ரீக்ரோத் ஆகும். கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.